மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:45 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:17 மணி வரையிலும் ஏகாதேசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4:57 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4:57 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு பின்பு விசாகம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மற்றும் பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன திருப்தியும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தனஸ்தானம் மிகவும் நன்றாக அமைந்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். இவர்களுக்கு இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமையை உயர்த்தும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள், புதிய வியாபார முயற்சிகள், கூட்டு தொழில் முயற்சிகள், இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதத்தையும் இன்றைய நாளில் பெறலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு பெருத்த லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் நல்ல ஒரு பக்கபலமான கிரக அமைப்பாக அமைந்திருக்கிறார்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன மனக்குழப்பங்கள், மனதில் ஒரு பய உணர்வை கொடுத்தாலும் இன்றைய நாளில் குருவும் சந்திரனும் ராசியில் இருப்பது உங்களுக்கு கிரக தோஷங்களை போக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப காரியங்கள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் மற்றும் உங்களினுடைய குருவின் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். பல மாதங்களாக இருந்து வந்த மனச்சோர்வு நீங்கும். இன்று உங்களினுடைய முக்கிய நண்பர்கள் அல்லது முக்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு நன்மையை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக இருந்து வந்த பொருளாதார தொய்வு மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொய்வு மாறும். இன்று குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வணங்குவதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளும் மனக்குறைகளும் தீரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று விரய செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவுகளாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் கேதுவும் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகளை கொடுக்கலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். குழந்தைகளுக்கும் உங்களினுடைய துணைவியாருக்கோ அல்லது கணவனுக்கோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இன்றும் ஒரு சில வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். இருந்தாலும் லாபத்தில் குரு பகவான் சந்திரனுடன் இருப்பது சற்று நமக்கு மனதில் அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியை கொடுத்தும். உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் பெருமையும் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று முடிந்த வரையில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய துவக்கங்கள் மற்றும் கூட்டு தொழில் பிரார்த்தனைகள் அனைத்தும் நல்லபடியாக சித்தியாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற விநாயகர் பெருமான் ஆலய தரிசனமும் நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் வந்து போகலாம். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் குருவை வணங்கி பச்சரிசி தானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகளை கைவிடலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. மாலை நேரத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இன்று அரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. குருவாரமான இன்று நவகிரகத்தில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். முடிந்த வரையில் இன்றைய நாளில் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்பது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், காதல் வாழ்க்கை சிறப்படையும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கூட்டு பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது மற்றும் ஆலய தரிசனங்கள் இவைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்திலும் மற்றும் அலுவலகத்திலையும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு மனசஞ்சலத்தையும் மற்றும் கஷ்டத்தையும் கொடுத்தக்கூடியவர்கள் உங்களினுடைய அலுவலகத்திலிருந்து விலகி இருப்பதோ அல்லது உங்களினுடைய வாழ்க்கையில் சில தொந்தரவு கொடுத்தவர்கள் அவர்கள் விலகி இருப்பதோ உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். இன்று குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்யலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை இன்று கேட்பதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சில சுப காரியங்கள் ஏற்பாடாகும். ஏகாதேசி திதியான இன்றைய நாளில் பெருமாளை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சண்டை சச்சரவுகள் தீரலாம். அலுவலகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களில் நல்ல மாற்றங்கள் வரும். மீனராசி நேயர்கள், இன்று சொத்து விவகாரங்களை பேசி முடிக்கலாம். உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் உங்களுக்கு அது தரும். மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு குருவாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514333999.